ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் விமல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலுக்கு கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கும் யூடியூபுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் இந்த மெயிலில் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி வேறு எதுலேயும் நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் டச் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் போயிட்டு அக்கௌண்ட் google.com அப்படின்னு கொடுங்க. அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கூகுள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும். அப்படி கீழே வந்தோம்னா க்ரியேட் எ கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஸ்டெப் 1 சூஸ் எ கூகுள் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே ஃபார் மை செல்ஃப் டு மை மேனேஜ் பிஸ்னஸ் அப்படின்னு வரும். நம்ம வந்து ஃபார் மை செல்ஃப் அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி நான் என்னோடய ஜிமெயில் ஐடி போட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணனால என்னோடது காமிக்குது. உங்களோடது நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும், இல்லை ஆட் அக்கௌண்ட்ஸ் டு டிவைஸ் அப்படின்னு காட்டும். நீங்கள் இப்போ ஆட் அக்கௌண்ட் டு டிவைஸ் அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிரியேட் அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட்டை டச் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வரும்போது ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை ஒர்க் அப்படின்னு வரும், பிஸ்னஸ் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் மை பர்சனல் யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கேட்குதுல, அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேமை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேமுக்கு அப்புறம் என்ன நேம் வரணும் அப்படின்றதையும் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரியா, செகண்ட் பாக்ஸில் செல்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா டே, மந்த்து, இயர் அப்படின்னு காமிக்கும். அதில் உங்கள் பர்த் டேட்டு, மந்த்து, இயரு அதை கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்துட்டு என்ன ஜெண்டர் அதை அப்படி கொடுத்துக்கோங்க. டேட், ஜெண்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த நேம்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நான் வந்துட்டு தேர்ட் ஒன்று கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து செல்வம் பிரியா 024@gmail.com அதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, உங்களுக்கு எது ஞாபகமாக இருக்குமோ, ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்க எது ஞாபகமாக இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட் அங்கே மேலே ஷோ ஆகும். அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பேசிக் இன்ஃபோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் வரும். என்னால் இப்போது அந்த அடுத்த பேஜில் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து கனெக்டில் இருக்குது. ஸோ அதனால் என்னால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். அதில் அவ்வளோதான், நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனலில் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேனர் எப்படி செட் பண்ணுறது, அதில் ஒரு சில பேசிக் இன்ஃபோலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.